உட்காருங்க வந்த கால நிக்காதீங்க வாங்க வாங்க உட்காருங்க வந்த கல்ல நிக்காதீங்க டேய் வாங்க வாங்க உட்காருங்க வந்த கல்ல நிக்காதீங்க வாங்க வாங்க உட்காருங்க வந்த கால நிக்காதீங்க பாதையை விட்டு விலகி பண்போடு உட்காருங்க 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 விட்டு விலகி நீங்க பண்போடு உட்காருங்க 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 நீங்க வாங்க வாங்க உட்காருங்க வந்த கால நிக்காதீங்க பாதையை விட்டு விலகி பண்போடு உட்காருங்க 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 பாதையை விட்டு விலகி நீங்க பண்போடு உட்காருங்க 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 வாங்க வாங்க உட்காருங்க நீங்க வந்த காலம் நிக்காதீங்க வாங்க வாங்க உட்காருங்க நீங்க வந்த சனம் நீங்க பாதையை விட்டு விலகி பாதையை விட்டு விலகி நீங்க பண்போடு உட்காருங்க பாதையை விட்டு விலகி நீங்க பண்போடு உட்காருங்க இப்பதான் வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா நீங்க முன்னாடி வந்தீங்களா நீங்க இப்பதான் வந்தீங்களா இதுக்கு முன்னாடி வந்தீங்களா இங்க நீங்க நிறுத்த நாடகத்தை காணத்தான் வந்தீங்களா நாடகத்தை நீங்க காணத்தான் வந்தீங்களா நீங்க வாங்க வாங்க உட்காருங்க வந்த கால நிக்காதீங்க பாதையை விட்டு விலகி பண்போடு உட்காருங்க 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 அருமையான ஒரு கூட்டம் ரொம்ப சிறப்பா இருக்குது போட்டு போத்துறாது ஆமா அருமையான ஒரு கூட்டங்கள் கூட்டத்தை பார்த்தா நீங்க ரொம்ப கொள்ள கூட்டமா இருக்குது ஏங்க எங்க அப்பா வல்ல கொள்ளையான கூட்டம் என்ன நிறைய கூட்டம் மனசு நிறைஞ்ச ஒரு முக்கிய அறிவிப்பு அறிவிப்பு இல்ல முக்கிய அறிவிப்பு தயவு செய்து இந்த கோயிலுக்கு முன்னாடி உட்காந்து அப்படியே வந்து முன்னாடி வாங்கம்மா இங்க வாங்க ஆமா இங்க சொட்டை போட்டு போட்டு இங்க அப்படியே ரோட்ல கோடு ஓட்ட மாதிரி போயிட்டு பின்னாடி போயிட்டீங்க இதுக்கு கிட்ட அதுக்கிட்ட எல்லை கட்டுப்பாடு இது இந்தியா அது பாகிஸ்தானா எது கொஞ்சம் முன்னாடி வாங்க கொஞ்சம் அப்படியே தயவு செய்து என்ன பத்தா சிரிப்பா பாரு ஐயோ அப்படியே சிரிப்பா சிரிக்கிறியா பொன் சிரிப்பா சிரிக்குது என்ன பத்தா ஆயாக்கா சிரிப்பா அப்படியே சிரிச்ச மோத்திரம் முன்னாடி தெரிச்சு வாங்க என்ன பத்தா ஆயாக்கள் வாங்க வாங்க நீங்க முன்னாடி உட்காந்து நாடகத்தை காணுத்து நாங்க விறுவிறுன்னு ஓட்ட முடியும் கண்டிப்பா அவ்வளவுதான் இப்ப மதியம் இங்க கொஞ்சம் குறைஞ்சிரும் ஆமா வாங்க எந்திரிச்சு வாங்க எந்திரிச்சு வாங்க வாங்கம்மா உங்களோட கத்த ஒருத்தர் எந்திரிச்சு வந்தீங்க ஒப்பராட்டு வாங்க எல்லாம் எந்திரிச்சு முன்னாடி வாங்க நீங்க விடி இருந்தா நாங்க இங்க விடி வரைக்கும் இருக்கணும் ஆமா விடி வரைக்கும் இருந்தா தான் இங்க நாடகம் விடி வரைக்கும் இருக்கணும் நீ தத்து இன்னைக்கு ரொம்ப சிறப்பு அருமை அருமை அருமைகளை பெருமைகள் ஐயமார்களே ஆரவார பேச்சுகளை நிப்பாட்டுங்களே அருமையில் ஐயவர உட்காருங்களே உங்க ஆரவார பேச்சுகளை நிப்பாட்டுங்களே எங்க அருமையில் பெருமையில் ஐயமார்களே ஆரவார பேச்சுகளை நிப்பாட்டுங்களே அருமையில் ஐயவர உட்காருங்களே உங்க ஆரவார பேச்சுகளை நிப்பாட்டுங்களே பொறுமையில்ல தங்கச்சி பொறுமையில்ல ஆத்தா பொறுமையில்ல பொறுமையில்ல பொன்னிய மதிகளே ஐத்தே மார்களே அம்மாயே மார்களே உங்க பெரியம்மா மார்களே மார்களே வாங்க 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 ஐயோ வாங்க 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 வந்து ஆசை தாருங்க தாருங்க வாங்க 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 ஆசை தாருங்க தாருங்க முகமடப்பினிலே பொண்டாட்டி ரெண்டான பழனி அப்பனுக்கு வணக்கம் வணக்கம் பிள்ளை குட்டி பெற்ற வந்த பழனி அப்பனுக்கு வணக்கம் உங்க பாவாடை எல்லாமே மேலாட போட்டு இருக்கு பருவ பெண்களுக்கு வணக்கம் வணக்கம் பாவாடை இல்லாம மேலாட போட்டு வந்த பருவ பெண்களுக்கு வணக்கம் கொண்ட புருஷனை இல்லாம பிள்ளை குட்டி பெற்றெடுத்த புண்ணிய வழிகளுக்கு வணக்கமே புருஷனை இல்லாம பிள்ளை குட்டி பெற்றெடுத்த புண்ணிய பெண்களுக்கு வணக்கமே பொண்டாட்டி இல்லாம வப்பாட்டி வச்சிருக்கும் ஒரு சில பேத்துக்கு வணக்கமே பொண்டாட்டி இல்லாம வப்பாட்டி செத்து வந்த ஒரு சில பேத்துக்கு வணக்கமே இங்க வணக்க வணக்க வணக்கமே வந்திருக்க சபோருக்கு வணக்கமே வணக்க வணக்க வணக்கமே வந்திருக்க சபோருக்கு வணக்கமே ரொம்ப சிறப்பாக அருமையான ஒரு கூட்டம் இருந்தாலும் எங்களுக்கு சிறந்த ஒளி ஒளி மைப்பன ரொம்ப சிறப்பா அமைத்திருக்கிறாங்க ஒரு நாடகத்தை முக்கியத்துவம் ஒளி ஒளி சிறப்பா இருக்கணும் ஏன்னா அவங்க புருஷன் நம்ம பொண்டாட்டி அவங்க கோபப்பட்டாங்கன்னு வச்சுக்க அப்புறம் இங்க கோபப்பட்டு அப்படிதான் முடிஞ்சு போச்சு அருமையான ஒரு சிறப்பான ஒரு ஒளி ஏன்னா ஆனா எத்தனை பட்டு ஆபரேட்டர் எங்க அப்பா நானும் ஒண்ணுக்கு ரெண்டு ஒரு 15 வரை ஆபரேட்டர் அங்க நிக்கிறவங்கள ஆபரேட்டர்களா ஆமாங்க எங்க அப்பா ரொம்ப சிறப்பு அருமை ஏன்னா இத்தனை ஆபரேட்டர் இருந்தா ரொம்ப சிறப்பா இருக்க முடியும் ஒவ்வொரு கொலாவுக்கும் ஒவ்வொரு ஆபரேட்டரியா
கண்டிப்பா. ஒவ்வொரு பாக்ஸ் ஒவ்வொரு ஆப்பிட்ட உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆமா. அருமை. ஏன்னா புருஷன் முன்னாடி குடும்பத்தில் எப்படி ஒற்றுமை வாழ்றாங்களோ ஆமா. அதே மாதிரி அவங்க நம்ம ஒத்துமை சிறப்பா செய்யணும். தொழில் செஞ்சாதான் நம்ம ஆட முடியும், ஓட முடியும். உட்கார முடியும். உட்கார் சாமி, உட்கார் தலைவரே, அப்படியே உட்காரு. உட்கார், அப்படியே முன்னாடி உட்கார். அருமை 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 அருமை. நண்டு புறாண்டு. ஓகே, உட்கார். பலே பலே. நீ பாட்டுக்கு இங்க முட்டி மண்டி உடைச்சு போட்டுறாதே. பாட்டி புறா நேரத்தை புலப்புல கைய வச்சிடாத. உட்கார், உட்காரு, உட்காரு. அட்டென்ஷன். சாட்டை குடிக்கிறது. உட்கார் சாமி. அருமையான ஒரு வழி. எங்களுக்கு முத்தமிழ் என்று சொல்லக்கூடிய இசை நாடகம் ஒரு தமிழுக்கு எவ்வாறு சொல் தமிழ் இசை தமிழ் நாடக தமிழ் எவ்வாறு சிறப்பு தரக்கூடாது எங்களுக்கு சிறந்த முறையில் உங்க முன்னால் ஒலி அமைத்துக் கொண்டிருப்பது எங்களுக்கு சிறந்த முறையாக விடைகொடுக்கப்பட்டு சேர்ந்த வேலவன் 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 ஆடியோ சண்முகங்களுக்கும் உரிமையாளர் அதில் பணிபுரிய அன்புக்கு நாடக கலைக்கும் சார்பாக மனமார்ந்த நன்றி. அந்த வணக்கம் 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 வணக்கம். என முதல் கடவுள் எதுவா இருந்தாலும் இரண்டாவது நினைக்கும் உங்களை வணங்கி ஆகணும். கண்டிப்பா. ஏன்னா மாதா பிதா குருமாக ஒரு மனிதன் எந்த நிலைக்கு போனாலும் சரி என்னைக்குமே வளர்ந்து வந்த இடத்தை பெற்ற தாய் தந்தை மறந்தவனு வச்சுக்க கண்டிப்பா அவ்வளவுதான் வாழ்க்கையில முன்னேற முடியாது. அவ்வளவுதான் வாழ்க்கையில முன்னேற முடியாது, முன்னுக்கு போக முடியாது. ஏன்னா உங்களை நினைச்சாத்தான் நீங்க சிறப்பா செஞ்சாத்தான் ஆட முடியும். திரும்ப மாட்டுக்கு ஓடு. அதனால ரொம்ப சிறப்பு. அப்புறம் பெட்டிக்கிற மாமா வாங்க, உங்களை சிறப்பா நீங்க கையெடுக்கிற மாமா. வணக்கம் 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 மாமா. வணக்கம் மாமா. ரொம்ப சிறப்பு. அப்புறம் பிறந்தக்கிற அண்ணே வாங்க உள்ளனையா. அப்புறம் ஆளுக்கிற மச்சான் ரொம்ப சிறப்பு. அடேங்கப்பா. தாளக்கார சகல சகலையா சகலை சிறப்பு. ஆனா காலம்னா காரிய கடுப்பாக கப கபா குப குப கம்பெனி பந்தமா போட்டமா போட மாதிரி ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் பேரம்பட்டு பெருகளையும் பேருக்கு மரியாதைக்கும் நாடக கலை ரசிக பெருமக்களையும் காலைகள் காடு சென்றையும் மாறிகள் திறமை பாட்டாளி பெருகுடி மக்களையும் ஊரை சேர்ந்த தலைவர்களை மற்றும் உயர்த்த மதுவுக்கு மரியாதைக்கும் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களையும் பள்ளி மாணவ மாணவிகளையும் உங்கள் அனைவருக்கும் எங்களது நாடக அமைப்பாளருமாகிய பாசமிகு அருமை தம்பி எங்களது ராஜ நடிகருமாகிய எங்களது அருமை தம்பி ஏபி குணசேகரன் நாடக கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி. வணக்கம் 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 வணக்கம். பலர் எங்களது நாடகத்தில் எந்த ஒரு குற்றாதி குற்றங்கள் இருப்பினும் குற்றம் என்பது நீக்கி குணம் என்பது கை கொண்டு தாங்களது சொந்த குலக தவறு செய்தால் எவ்வாறு மன்னித்து பாதுகாப்பில்லோம் அதுபோல் எங்களையும் எங்களது நாடக மன்னித்தனையும் காலையில் செவ்வானத்தில் கதிரவன் மதிக்கும் காத்திருந்தால் நாங்கள் சிறந்த முறையில் இவருக்கு அப்படியிலேயும் தமிழகமங்கு வெற்றி முரசு கொண்டு வரும் வெள்ளையமால் வெள்ளைச்சாமி என்று சொல்லக்கூடிய ஒரு காதல் காவிய நாடகமாக சிறந்த முறையில் இவருக்கு அப்படியிலே ஸ்ரீ மதுரை பாண்டிச்சாமி என்னும் நாடகத்தை தாங்கள் முன்னால் கலை விரிப்பதை கேட்டுக்கொண்டு அனைவரும் வருக எங்களுக்கு விடியவரை சிறந்த முறையில் அனைவரும் ஆதரவு தருக. அனைவரும் ஆதரவு தருக தருக. ஹலோ. சரி, ரொம்ப சிறப்பு. இப்பதான் ஒருத்தர் தூக்கி பிடிச்சி வந்துகிட்டு இருக்கிறாங்க. எதையா? பாய் போர்வேத்த எல்லாம் காலேஜ் போயிட்டு வர்றாங்க. சரி, காலேஜ் போயிட்டு வர்றாங்க. ரொம்ப சிறப்பாக. சரி, ஒரு மணிக்கு போடுங்க போட்டுருவோம். அமுக காலே அன்ன வயல் வேர்க்காலே நம்ம ஒரு நடுவால நிக்கிதடி அடியே நாட்டு சார் நம்மளை கண்டு சொக்குதடி. அமங்கோவில் கிழக்காலே அன்ன வயல் வேர்க்காலே அமங்கோவில் கிழக்காலே அன்ன வயல் வேர்க்காலே நம்ம ஒரு நடுவால நிக்கிதடி அடியே நாட்டு சார் நம்மளை கண்டு சொக்குதடி அடியே நாட்டு சார் நம்மளை கண்டு சொக்குதடி. அம்மன் கிழக்காலே அன்ன வயல் மேற்காலே நம்ம ஒரு நடுவாலே நிற்கிறடி அடியே நடுகன நம்மளை கண்டு சொத்துதடி. அங்காளகம்மனுக்கு அடிகிற பொங்க வைப்பம் அங்காளகம்மனுக்கு அடிகிற பொங்க வைப்பம் ஆகிற மாட்டி கவாடி எடுத்து தொடுப்பாளே அம்மனுக்கு அடிகிற பொங்க வச்சா ஆகிற பாட்டு கவாடி எடுத்து கொடுப்பாளே. அங்காளகம்மனுக்கு அடிகிற பொங்க வைப்பம் ஆகிற மாட்டி கவாடி எடுத்து தொடுப்பாளே. சிங்காரகம்மனுக்கு சித்திரைகள் வடம் முடிச்சாம் சிங்காரகம்மனுக்கு சித்திரைகள் வடம் முடிச்சா சங்கீதம் படிக்க சொல்லி சாரி கவம் கொடுப்பாளே. அம்மன் கிழக்காலே அன்ன வயல் வேர்க்காலே நம்ம ஒரு நடுவாலே நிற்கிறடி அடிசன நம்மளை கண்டு சொத்துதடி. ஹலோ ஹலோ. ஆமா டேய்
தூக்கணாங்குருவியெல்லாம் தானறந்த பாசையிலே தூக்கணாங்குருவியெல்லாம் நாடறந்த பாசையிலே முக்கோட்டு மூக்கு வச்சு முன்னு பேசடிமே துகனா குருவிக்கெல்லாம் தான் இருந்த பாசையிலே முக்கோட மூக்கு வச்சு முணுமுணுன்னு பேசையிலே தூக்கணாங்குருவியெல்லாம் தானறந்த பாசையிலே முக்கோடு மூக்கு வச்சு முன்னு பேசடிமே மடைக திறந்து விட்டாம் மட தண்ணி பெருகி வரும் மடைக திறந்து விட்டாம் மட தண்ணி பெருகி வரும் மாநகரத்திற்கு மஞ்ச காணி விளைஞ்சு வரும் அமர் கிழக்காலே அந்த வயல் மேற்காலே நம்ம ஒரு நடுவாலே நிக்கிதடி அடியே நாட்டு சன நம்மளை கண்டு சொத்துதடி அப்படியே இருக்கு நாட்டச நம்மளை கண்டு சொக்குதடி அடியே நாட்டச நம்மளை கண்டு சொக்குதடி அடியே நாட்டச நம்மளை கண்டு சொக்குதடி ஆமா ஏங்க அப்பா ஆமாங்க ஒரே அடமலை காத்து கொஞ்சம் மாதிரி இருக்குது ஆமாங்க பெட்டிக்கார மாமா வாங்க இன்னைக்கு கூட்டத்தை பார்த்தா ரொம்ப சிறப்பா கொள்ளக்கூட்டமாக ஏந்திரமா சொன்னேன் ஏனே ஏன்னா ஒரு சில ஊர்ல கைத்த போட்டிருப்பாங்க கண்டிப்பா ஒரு சில ஊர்ல கொச்சை கயிறு போட்டிருப்பாங்க கொச்ச கயிறு கொச்சை கயிறு ஆ. ஏன் தெரியுமா ஏய்யா என்ன ஊர்ல கட்டுப்பாடு எப்படி நம்பிக்கை இல்லாத ஊரு நம்பிக்கை இல்லாம இங்கிட்ட ஆண்கள் இங்கிட்ட பொங்கல் ஆமா பெண்கள் 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 தனித்தனி உட்கார்ந்துருப்பாங்க ஆமா ஆனா நம்ம ஊர்ல அப்படி கிடையாது எப்படி அரிசி மாவு உளுந்த மாவு எல்லாம் ஒன்னா கலந்து ஆட்டிக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னா கலந்து உட்கார்ந்துருக்கிறாங்க சரி என்ன திருவிழா நடந்திருக்குதுல்ல ஆமா எல்லாமே வந்து எல்லாம் கறிஞ்சோறு போட்டு தின்னு வீட்டுல வேணா கெடா புடுக்க சாப்பிட்டு இருப்பாங்க கெடா பறிக்க சாப்பிட்டு இருப்பாங்க ஆமா. உண்ட மயக்க தொண்டனுக்கு உண்டு கண்டிப்பா. இப்பதான் நாடகத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம் கண்டிப்பா. சவுண்ட் கொஞ்சம் கொஞ்சமா கேட்க கேட்க இப்பதான் ஒருத்தர் தூக்கி பிடிச்சி பாய் பொருவெல்லாம் தூக்கி பிடிச்சி வந்துட்டு இருக்காங்க ஆமையா வந்து விடியறதுக்குள்ள இடத்த புல்லா பண்ணி போடுவாங்க கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா நாடகம் சாதாரண நாடகம் இல்ல ஆமா நாடகம் அப்படியே சும்மா நெருப்பு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு நெருப்புடா நெருங்குடா காலையில செய்ய விட்டுருவேன் கிழக்க மாத்திரம் போது ஆமா ஆமா ஏன்னா நெருப்பு மாதிரி விட்டு இருக்கேன் சரி ஏன்னா உலகம் அப்படி மாறி போயிருச்சு சரி. நாகரிகம் மாறி போயிருச்சு சரி. நாகரிகம் மாற மாதிரி எல்லாமே மாறிடுச்சு எப்படி உண்மையாலுமே உலகம் மாறிச்சு காலம் மாறிச்சுங்கிறோம் சரி காலமெல்லாம் மாற கிடையாது ஆமா நாகரிகம் மாறிச்சு ஆமா என்ன மறைந்த மாமேதை அருமை ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லிட்டு போயிருக்கிறாரு எப்படி எதிர்கால இந்தியாவை யாருக்கிட்ட கொடுத்து போயிருக்கிறாரு யாருக்கிட்டயா எதிர்கால இந்தியாவை என்ன பெத்த மகாராஜங்க உட்கார்ந்துருக்காங்க பாரு ஆமா இளவட்டங்க என்ன பெத்தங்க பாரு சிரிப்பை பாரு பூரா குஞ்சா உட்கார்ந்துருக்கு ஐயர் குஞ்சு தான் எல்லாமே ஆமா எதிர்கால இந்தியாவை இவங்கிட்ட தான் கொடுத்து போயிருக்கிறாரு ஆமா ஏன்னா இளைஞர்களை கனவு காணுங்க ஆமா படிச்சு பெரிய ஆளாகணும் என்ன வேலை வாங்குறீங்களோ என்ன வேலை வாங்க நினைக்கிறியோ சரி அந்த கனவு கண்டுட்டு வேலை வாங்குங்க கண்டிப்பா படிங்க ஆமா என்றைக்காவது ஒரு நாள் இந்தியா வல்லரசு ஆகும்னு கண்டிப்பா சொல்லிட்டு போயிருக்கிறாரு ஆமா நம்ம ஆளுங்க வந்து வரும்போது பார்த்தேன் ஆ, நல்ல குத்தாட்டம் போட்டாங்க அருமை அருமை வந்து எப்படி இருக்கு? ஆமா ஆமா நாக்க உள்ள மடிச்சுக்கிட்டு அடிச்சா குத்து சும்மா கிள்ளி நான் எப்படி முன்னுக்கு கொண்டு போய் வருவாங்க கண்டிப்பா இப்ப நான் பல்ல இருக்கு மடிச்சுக்கிட்டாங்க ஒருத்தன் அதான் இன்னொருத்தன் சொல்றேன் ஆ. வந்தோடனே அப்படியே வந்து ஒருத்தர் கேட்டேன் எப்படி அண்ணே நாடகர நீங்க தானே ஆம்பட தம்பி நாங்க தானே ஆ. அண்ணே ஆ. பப்புனு யாருன்னு ஆ. அம்மி நான் தாண்டானே ஆ. அவன் முறைச்ச முறை இருக்குது பாரு எப்படியா எனக்கு பயமா போச்சு புடிச்சு அடிச்சு போடுவானா என்னன்னு தெரியல ஆ. எப்படி பப்புனு யாருன்னு கேட்டேன் சரி நான் தான் சொல்லுவேன் பப்புனு அப்படின்னா பாரு ஆ. அடுத்து இன்னொரு கேட்டேன் எப்படி டான்ஸ் யாருன்னு ஆ. அங்க வர வண்டியில உட்காந்து போய் பாடுறா தம்பின்னு சரி அண்ணே சூப்பரா இருக்குது டான்சர் சூப்பரா இருக்குது நீ என்னதான் அப்படி சாப்பிட்டு உன் வீட்டுல உழுவத்துக்கு ஆ, என்ன ஒண்ணும் காலையில உன்னை பார்த்துட்டு போகணும் என்ன பிராண்ட் எழுதி வாங்கிட்டு போகணும் கண்டிப்பா என்ன பிராண்ட் சாப்பிட்டான்னு ஆமா ஏன்னா ஆ. இன்னைக்கு உலகமே அங்கேதான் இருக்குது ஆமையா நம்ம ஆளுக சொல்லிருக்கிறாங்க எப்படி குடிய கெடுக்கும்னு கண்டிப்பா அதெல்லாம் பழசு பழசு உண்மையாலுமே குடிய காக்குது இந்த காலத்துல உண்மைதான் ஆமையா ஏன் தெரியுமா ஏன்? எவ்வளவு விலைவாசி ஏறினாலும் சரி சரி ஒரு 10 ரூபா கொடுத்து வாட்டிக்கணும் வாங்கலாம் ரொம்ப யோசிப்போம் ஆமா நீ 145 போட்டு வாங்க இப்ப சரி ஆமா 200 இருந்தாலும் சரி ஆமா இப்ப வாங்க ரெடியா இருக்குது ஆளு ஆமா ஏன்னா என்னைக்கு உலகத்தை கொண்டாந்து எல்லாம் உருண்டையில அடக்கிட்டாங்க ஆமையா ஆமையா எல்லாம் உருண்டை தாங்க ஆ, முன்ன சப்பாட்டை போட்டாங்க இப்ப உருண்டை அடக்கிட்டாங்க உருண்டையில என்னைக்கு உலகத்தை கொண்டாந்து உருண்டை அடக்கினாங்களே உலகமே கையளவு தான் இங்கிட்டு இருக்குதுயா கண்டிப்பா உலகமே கையளவு தான் ஆமா என்னைக்கு உலகத்தை கொண்டாந்து ஆ, ஆ, தலைவர் பார்த்து பார்த்து ஆ, மாலை புதுசா ஆ, நீ மாலை போறதெல்லாம் பிரச்சனை இல்ல இதை தள்ளி விட்டுறாதே ஓகே ஓகே சரி ஓகே ஆ, புதுசா எப்ப வாங்கினது ஆ, ரொம்ப சிறப்பு அதை மைக்க தள்ளி விடாம சிறப்பாக மாலை போட்ட அண்ணனுக்கு ஆ, பெரிய வணக்கம் வணக்கம். அண்ணனுக்கு பெரிய வணக்கம் ரொம்ப சிறப்பு ரொம்ப சிறப்பு ஏன்னா ஆ. உலகமே கையவை ஏன் தெரியுமா சொன்னேன் ஏன் உண்மையாலுமே ம், சரி ஏன்னா உலகமே கையவை ஏன் தெரியுமா ஏன் இந்த செல்போன் இருக்கு தெரியுமா ஆமாங்க செல்போன்ல 2 வகையான போன் இருக்குது எப்படி ஒன்னு ஆம்பளை போன் ஒண்ணு இன்னொன்னு பொம்பளை போன் ஒண்ணு இது என்ன அதிசயமா இருக்கு ஆம்பளை போன்னா பட்டன் போனு ஆமா போட்டு அமுக்கிக்கிட்டே கிடக்கணும் ஓஹோ ஆனா பொம்பளை போன் என்ன தெரியுமா எப்படி டச் போனும் ஓஹோ போட்டு தடவிட்டே கிடக்கலாம் ஐயா ஐயா அதே இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா எப்படி போட்டு தடவிட்டே கிடக்கலாம் வேணாம் 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 தடவிட்டே கிடக்கலாம் சரி இன்னொரு காரணம் தெரியுமா எப்படி அதாவது ஆ. ஆம்பளை செல்போன் எங்க எடுத்து பேசுவாங்க
ஒண்ணு எங்க வைப்பாங்க பாக்கெட்ல ஒண்ணு முன்னாடி வைப்பாங்க ஆமா. இல்ல தூக்கி இங்கே சொருவாங்க ஆமா. ஆனா ஆம்பளை செல்போன் பேசும்போது எப்படி தெரியுமா பேசுவாங்க எப்படி பக்கத்துல நிக்கிற 10 பேர் நிக்க முடியாது ஆமா. எல்லாம் 10 அடி தெரிச்சு ஓடிறணும் சரி எப்படிங்கறிய எப்படி ஹலோ ஹலோ யாரு மாமனா ஆமா சரிப்பா சரி 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 ஆ. சரி மாமா ரைடு ஆமா ஏன்னா ஆம்பளை பேசும்போது அடிவத்துல கக்கி போட்டு பேசுவாங்க கண்டிப்பா ஆனா ஆம்பளை ஒண்ணு முன்னாடி சொல்லுவாங்க பின்னாடி சொல்லுவாங்க ஆமா. ஆனா நானும் ஒரு 10 வருஷமா பாக்குறேன் சரி இந்த பொம்பளைங்க செல்போன் பேசுறது 4 வார்த்தை தான் பேசுறாங்க எப்படி எங்க தான் ட்ரெயினிங் இருப்பான் தெரிய மாட்டேங்குது சரி தூக்கி இங்கே சொருவுறாங்க ஆ. தூக்கி இங்கே சொறி வர்றாங்க ஐயா ஆயா ஏன் தெரியுமா ஏன் அதுதான் பெரிய மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மாதிரி ஓஹோ சார்ஜ் ஏறங்க ஜியோ கம்பெனி ஆகி போச்சுல்ல சரி எல்லாம் டொக்கமோ ஏர்டெல் எல்லாம் போச்சு ஆ. ஏர்டெல். ஏர்டெல் எல்லாம் போச்சு ஆ. இப்பெல்லாம் புதுசு பூஜா வந்திருக்குது ஜியோ கம்பெனி வந்துருச்சு ஆ. நெட் விட்டு விட்டு கிடைக்க ஆரம்பிக்குது ஆமையா தூக்கி இங்கே சொல்லி வர்றாங்க ஆ. அதுல செல்போன் பேசுறது எப்படிங்கறிய எப்படி 4 வார்த்தை தான் பேசுவாங்க எப்படி? எப்படி தெரியுமா ஆ. ஹலோங்கிறது மட்டும்தான் தெரியும் சரி அதுக்கு மேல எப்படிங்கறிய எப்படி ஹலோ ஆ. ஏன் ஆஹா. எஸ் 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 நோ 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 No, no, no. இங்க பாருடா ஆ. நான் பஸ்ல போறேன்டா ஆஹா. இங்க பாருடா ஆஹா ஏ கரண்ட் ஏய் யாரை பிடிச்சா கண்ட சொன்னேன் அட மைக் செட்டியா அண்ணன் ஜொருவ மாட்டாரு ஆமா உண்மையாலுமே 15 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க கண்ணா மாமையா அண்ணன் ஒரு ஆளி சிரிச்ச மோதிர உட்கார்ந்து இருக்கிறீங்க அம்மா ரொம்ப சிறப்பு அருமையா உன் சிரிப்பியா? காலையில உன் சிரிப்புக்கு தான் போட்டு காசுமே அம்மா அம்மா நீ முடிஞ்சா இங்க திருவு இல்லன்னா உள்ள வந்து 4 திருவிட்டு போ 2 ஆம்பில் பாரு உள்ள வச்சிருக்கோம் உள்ள 2 இருக்குதா ஒன்னு 5000 ஒன்னு 3000 ஒன்னு சரி ஒரே மாட்டங்குது சரி முடிஞ்ச உனக்கு மட்டும் எந்த கேள்வி கேட்பாடும் கிடையாது ஆமா ஒரு உள்ள வரலாம் ஒரு திருவிட்டு போலாம் ஆமா இல்லன்னா ஓட்ட கிடைச்சா சொருவிட்டு கூட போ போ ஏய் மைக் நீடுகளை சொன்னாங்க லீடு நீங்க வேற ஏன்னா இந்த செல்போன் விஷயம் அப்படி ஆயி போச்சு ஆமா. இது கூட பரவாயில்ல ஆ. அந்த காலத்து பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்க என்ன பத்த மகராஜ் இங்க பாரு மூக்குத்தி ஆமா, போட்டுக்கிட்டு ஆமா, எவ்வளவு ஆமா. சிரிச்ச முகத்தோட உட்கார்ந்து இருக்குது ஆமாய்யா. அந்த காலத்துல பெண்கள் எந்திரிச்சுன முத எதை பாப்பாங்க எதை? எந்திரிச்சுன முத தாலியத்தான் பாப்பாங்க ஏனே? ஏன்னா கணவனே கண்கண்ட தெய்வம் ஆமா. காலையில காடு போன பஸ் வீடு வந்து சேரணும்னு ஆமா. காலையில எந்திரிச்சு இந்த தாலியை எடுத்து கண்ணு கொத்தி வச்சு சாமி கும்பிட்டாங்க ஆமா. ஏன்னா முதனா தாலினா வேலி மாதிரி இருந்துச்சு கண்டிப்பா ஆனா இப்ப இருக்கிற பொம்பளை எல்லாம் எந்திரிச்சுன முத தாலியத்தான் பாப்பாங்க ஆமா ஏன் தெரியுமா ஐயா என்னப்பா தம்பி உண்மையாலுமே அது என்ன நம்ம பொண்டாட்டிங்கிற தம்பி அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டியா ஆமா ஆமா அதுல பங்கு போடாதரா எதுல வேணாலும் பங்கு போடு ஆனா பொண்டாட்டில நம்ம பொண்டாட்டி மட்டும் பங்கு போடாதீங்க ஆமா இது நம்ம ஊரு நம்ம மைசெட்டு ஆமா. நம்ம அண்ணே நம்ம யூடியூப் சேனல் ஆமா நம்ம அதெல்லாம் மட்டும் பங்கு போடாது எதுல வேணாலும் நம்மன்னு பங்கு போடு சரி ஆனா பொண்டாட்டில மட்டும் நம்மன்னு பங்கு போட்டோம்னு வச்சுக்க சரி அவ்வளவுதான் குடும்பம் கிழக்க அது மட்டும் கொண்டியா குத்திட்டு கோயந்தான்னு போயிடும் அப்புறம் கண்டிப்பா கண்டிப்பா ஆனா ஏன் தெரியுமா இப்ப இருக்கிற பொம்பளை இருந்துச்சுன்னா முத தாலியை தான் பாப்பாங்க ஆமாண்ணே ஏன்னா தாலியை வேலியா மதிச்சதுல அப்போ அவர் மேல பாசத்தினால எங்க வீட்டுக்கு வந்து பஸ் அங்க வந்துட்டு தான் கடவுரே போவா அப்படி காரணம் வேற ஏன் தெரியுமா உங்க பொண்டாட்டில அடிக்கடி தாலியை பாக்குற காரணம் உங்க மேல பாசத்தினால முண்டா கிடையாது அப்படிதான் நான் நினைச்சேன் அப்படி எல்லாம் கிடையாது நம்ம புருஷன் குடியார புருஷங்க உங்களை சொல்லலையா உங்களை சொல்லலையா நம்ம புருஷன் குடியார புருஷங்க நைட்டு பக்கத்துல படுத்து கிடந்தாங்க சரி கிடந்து அத்து கொண்டு வச்சு குடிச்சிட்டானா இங்க தாலி தொங்குதா இருக்குதா இல்லையான்னு எடுத்து பாத்துக்கிறது இருக்குதா இல்லையான்னு அப்படியா இன்னைக்கு உலகம் அப்படி ஆகி போருச்சியா ஏன்னா அப்பெல்லாம் 16 முளை சேலை கட்டினாங்க 16 முளை சேலை கட்டி நெத்தில பெருசா பொட்ட வச்சுட்டு வந்தாங்கன்னா அப்படியே வீதியில் நடந்து வந்தா மகாலட்சுமி வர மச்ச கையெடுத்து கும்பிட்டாங்க ஆனா பிறகு பொம்பளை எல்லாம் சேலையா கட்டுறாங்க அப்புறம் தூக்கி சொல்வதற்கு இடுப்பு இருக்க மாட்டேங்குது உடம்பு இருக்க மாட்டேங்குது இப்பதான் புதுசு புதுசா வந்திருக்குது பெண்களுக்கு ஒண்ணு சுடிதார் நைட்டி மெட்டி மொட்டின் வந்திருக்குது அதுல இந்த சுடிதாருக்கு ஒண்ணு வெள்ளை லெக்கின்ஸ் ஒண்ணு வெள்ளை பேண்டாம் வெள்ளை லெக்கின்ஸா அது எதுக்கு தான் கொடுக்குறாங்க எதுதான் போடுறாங்க தெரிய மாட்டேங்குது அதுக்கு பேர் வெள்ளை லெக்கின்ஸ் கிடையாதுயா அதுக்கு பேர் தொட ஒட்டி பேண்ட் தொட ஒட்டி பேண்ட் அத மழை காலத்துல போட்டாங்கன்னு வச்சுக்க சரி மலையில போட ஓட்டுற மாதிரி உள்ள இருக்கலாம் ஓப்பனிங் பிளேஷா வெளியே தெரியுது ஆமாங்க ஆமாங்க எந்த எதுக்கு தான் போடுறாங்க தெரிய மாட்டேங்குது சரி அதுல சுடிதார் இருக்குது பாரு சுடிதார் அதுல இந்த மேல ஒண்ணு கோமணத்து ஒண்ணு கொடுக்குறாங்க கோமணத்து இல்லையா சால் அதுக்கு பேர் துப்பட்டா காரிக்கிட்ட மூஞ்சிடுது போ அதுக்கு பேர் துப்பட்டா அது எதுக்கு கொடுக்குறாங்க எதுக்கு நெஞ்சில மாறாப்பட கொடுக்குறாங்க ஆமா இப்பெல்லாம் மாறாப்பா போடுறாங்க அப்புறம் மசில் கூட போட மாட்டேங்கிறாங்க இந்த மாறா போடுற வித வேற விதமாயி போச்சு எப்படி தெரியுமா எப்படி ஏன்னா அதுலயும் பாருங்க துண்டு இந்த இது மாதிரி தான் ஆமா ஆமா துப்பட்டா வந்து பெருசுலதா இருக்குது ஆமா போடுற வித எப்படிங்கறிய எப்படி ஒரு 4 மடிப்பா மடிப்பாங்க ஆமா ஒரு 4 மடிப்பா மடிச்சு சரி இங்கிட்ட ஒரு பகுதியை போடுவாங்க இங்கிட்ட ஒரு பகுதியை போடுவாங்க சரி பெண்கள்னா கண்கள் மாதிரி இருந்துச்சு கை எடுத்து
கும்பிட்டாங்க. ஆமா. இப்ப எல்லாம் அப்படியே போடுறாங்க. அப்புறம் இப்படி போட மாட்டேங்கிறாங்க. எப்படி இது எப்படி எடுத்துறாங்க. இது ஒரு முறுக்கு முறுக்கிடுறாங்க. இந்த ஜல்லிக்கட்டு கால பாத்துருக்கியா? ஆமாங்க. வாடி வாசல் அவுத்துட்டு மூக்குறாங்க, அவுத்துட்டு விருட்டுன்னு ஓடும். அதே மாதிரிதான் துப்பட்டாவை நெஞ்சில போட மாட்டாங்க. அப்புறம் இது ஒரு முறுக்கு அப்படியே முறுக்கிறது. சரி, தூக்கி கழுத்துல இங்க தொங்க போட்டுறது. ஆஹா, இங்கிட்டு பாருங்க. இதை இப்படி போட்டாலும் பரவாயில்ல மாமா. அப்புறம் இதுக்கு தகுந்த அப்படி செருப்பு ஒண்ணு போடுவாங்க பாரு கால்ல. ஆமாங்க, அதுக்கு பேர் கீல்ஸ், ஹை கீல்ஸ். இந்த ஹை கீல்ஸ் போட்ட உடனே ஒல்லியா இருக்கு, தொத்தலா இருக்க, முன்னா இருக்க குண்டியில ஹை கீல்ஸ் போட்டு குண்டு ரெண்டு பின்னாடி சங்கடங்கிறது தூக்கிறோம். நல்லா குதிரை கடிவாளத்தை பிடிச்ச மாதிரி குண்டு ரெண்டு பின்னாடி தூக்கிறோம். இதை போட்டுட்டு ஒரு நடப்பாக பாரு. எப்படி எப்படிங்கிறிய? எப்படி நல்லா குண்டு ரெண்டு பின்னாடி தூக்கிறோம். எப்படிங்கிறிய? கடைசியில ஷாட்டு குத்து முடிஞ்சு போச்சு. ஆமா, ஒரு குண்டதுக்கு இன்னொரு குண்டில போட்டுருவாங்க. ஆமா, அப்புறம் இன்னொன்னு இருக்குது பாருங்க. எப்படி? இப்ப இதுக்கு வேலை இல்ல. இப்ப இன்னொன்னு வந்திருக்குது. என்ன? நைட்டின்னு வந்திருக்குது. நைட்டி. ஆமா, அது எப்படி பேரு வச்சுக்கிறிய? எப்படி? அது நைட்ல போட்டா நைட்டி. சரி, பகல்ல போட்டா பகட்டி. பகட்டி. காலையில போட்டா காப்பரட்டி. காப்பரட்டியா? அப்புறம் அதெல்லாம் ஆஸ்பத்திரியில் கொடுப்பாங்க ஐயா. சரி, நீ வேற மாநிலத்தில் எல்லாம் அங்கே கொடுப்பாங்க. ஆமா, ஏன்னா இன்னைக்கு உலகம் என்ன பெத்த. வாடா முன்னாடி வா. ஏமா இங்க வா, முன்னாடி வா. அக்கா எந்திரிச்சு வாங்க. பப்பனுக்கு ரொம்ப கெஞ்சுறாரு. முன்னாடி வா. இந்த சொட்டைய புள்ள பொண்ணு வா. ஆமா, இந்த சொட்டைய புள்ள பொண்ணு வா. ஆமா, என்ன பெத்த ஆயா. வாடா வா. ஓ பிரண்ணு எப்பத்தானே பாய. நாடு இங்கே நடக்குது. இங்கிட்டு வர சொல்லியா? கொண்டே ஒப்புறானே. நீ எப்பத்தான் பாய போடுவேன்? ஆமா, அது குடும்ப பேச்சு பேசிட்டு முதல்ல அப்படி போடு. இப்ப பாய போட்டுருச்சு. ஆமா, அவுட்டர்ல போயிருச்சு. சரி, ரொம்ப சிறப்பு. ஏன்னா முதல்ல வந்த வேலையை பாத்துக்கணும். ஆமா, அதுக்கு மேல ஏன்னா வந்த நாடகம்னா பெரிய நாடகம். அதெல்லாம் வந்த கடமை வந்து முடிச்சுட்டு அப்புறம் சொந்த கடமை அதுக்கு மேல. இந்த பாண்டிச்சாமி நாடகத்திற்கு சிறந்த முறையில் நடிக்க வந்திருக்க நாடக நடிகர் பெயர் பின்வரும் மாறு. இவருக்கு தமிழக வெற்றி கொட்டி வரும் நாடக உலகின் நவரச நாயகன், நடிப்பு தொடர், நடிப்பு சக்கரவர்த்தி, பாசமிகு அருமை தம்பி, யூடியூப் சேனல் புகழ்பெற்ற பாசமிகு அருமை தம்பி ஏபி குணசேகரன் அவர்கள் இங்கு சிறந்த முறையாக இங்கு வெள்ளை சமரிஜ காத்து கொண்டிருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேறு, இந்த நாட்டில் உள்ள ஏழைதனில் வாழ்வு முன்னேறு என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேறு, நாட்டில் உள்ள ஏழைதனில் வாழ்வு முன்னேறு. கண்ணீர் கட்டழகி, கதிக சொல்லழகி, நவரச நாயகி, நடிப்பு சுடல், நடிப்பு சக்கரவர்த்தி, பாசமிகு அன்பு சகோதரி இவருக்கு அபிதாஸ்தி அவர்கள் இவருக்கு வெள்ளை அமர்ந்து காத்துக் கொண்டிருக்கிறார். மகமாயி சமயபுரத்தாயே, உன் மகளனுக்கு எல்லாமும் நீயே, கொள்ளிடத்தில் கரை மீதுன் கோவில், தரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல், தரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல். மகமாயி சமயபுரத்தாயே, உன் மகளனுக்கு எல்லாமும் நீயே. வாழ்வீச்சு மன்னால் வசன புயல் தமிழகத்தில் தானே தனக்கு வெட்டுமதி கொட்டி வரும் அருமை அன்பு சகோதரர் எஸ் அலெக்ஸ் பாண்டியன் அவர்கள் இங்கு சிறந்த முறையாக சேதுபதியாகவும் உங்க முன்னால் மதுரை பாண்டிச்சாமி காத்து கொண்டிருக்கிறார். காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாதே, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிற்காதே, சேதுபதி பேர சொன்ன புலி ஒதுங்கும் பாரு, இந்த சேதுபதி பேர சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. சிறந்த முறையாக இந்த நாள் சிறப்பு தோற்றமாக அருமையப்பா இவருக்கு தங்கவேல் அவர்கள் இங்கு ஜல்லிக்கட்டு காளையாக காத்து கொண்டிருக்கிறார். மற்றும் தென்னிசை தண்டல் தேவகன இசையரசு, ஆறுமணி கலைஞரசு, ஆறுமணி சக்கரவர்த்தி அருமை மாமா சிறந்த முறையாக இவருக்கு எங்களது PM தங்கராஸ் அவர்கள் இங்கு சிறந்த முறையில் ஆறுமணியம் அண்ட் பின்பாட், ஆறுமணியம் அண்ட் பின்பாட். வகிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனிதர் ஜாதி, பிறர் வகிரறியே சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. வகிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனிதர் ஜாதி, பிறர் வகிரறியே சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்ற போர்வையில் மிருகமாளும் நாட்டிலே, நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பார் ஏட்டிலே, எழுதி வைப்பார் ஏட்டிலே. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, இங்கே நீ சிரிக்கும் உன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு.
அதை வளைப்பதற்கு வளைக்கறிஞர் பட்டம் வேண்டுமாம். நாடல் போல வளைவதுதான் சட்டமாகுமாம். அதை வளைப்பதற்கு வளைக்கறிஞர் பட்டம் வேண்டுமாம். தருமத்தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதாம். உண்மை தன்னை ஊமையாக்கி தலைகுனியே வைப்பதாம். தலைகுனியே வைப்பதாம். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆரவ சிரிப்பு, ஆரவ சிரிப்பு. மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க வித்துவான், கோடையடி குமரல் பாசமிகு அன்பு சகோதரர் இவருக்கு எங்களது யூடியூப் சேனல் புகழ்பெற்ற பாசமிகு அன்பு சகோதரர் கே நைனா கோபிநாத் அவர்கள் எங்க மிருதங்கம் அண்ட் டோ லக் டோ லக். போடுற சாமியா நொறுக்கடா போடுற. ஹே 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 ஹே. ஆமா டா ஹே 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 ஹே. தகஜனு போறா நெருப்பு போறா அப்படி. சிரிச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே भले 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 ஆமா ஆமா. இதை குறைச்சுக்கிட்டு ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி, ஆமா ஆல்ரவுண்ட் மாஸ்டர், அருமை தம்பி, சிறந்த முறையாக இவருக்கு எப்படி எங்களது கடவுரை சேர்ந்த மாரி முத்து அவர்கள் இவருக்கு எப்படி ஆல் ரவுண்ட் भले भले वट्ट वट्ट पुट्टिको वट्टियान कट्टिको वट्ट वट्ट पुट्टुकारी रंडक 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 காட்டு கோயிலு மனசு கொண்டு பாட்டு கொன்று பஞ்சம் இல்ல பாடட்டா. ஹே ஓஹோ ஓஹோ கனகத்தே மீன் வாங்கி உள்ள மீன் வாங்கி இன்னைக்கு காடை சோறு சமைச்சு வச்சேன் உள்ள சமைச்சு வச்சேன்.
அருமை தம்பி, ரொம்ப சிறப்பு சிறப்பு. ஆனா வர்ற ஆளுநர்லாம் நானும் பாக்குறேன். ஆனா என்னன்னு தெரியல, நீங்க மட்டும் உங்க பேரை சொன்ன நட்டமா இருக்கிறது ரெண்டை மட்டும் சும்மா கடமுட்டி வந்தா வாடி விளையாட்டி போட்டு அடிச்சுட்டு போயிடுறீங்க. இந்த ஏகப்பட்டது வெள்ளை வெள்ளையா படுக்க வச்சிருக்கிறீ. ஆமா. என்னப்பா டேப்பா? என்ன வீடுல இருக்கிற டேப்பா, துணியில இருக்கிற டேப்பா? ஓ, வாசிக்கிற டேப்பா. அப்ப வாசி. சரி, அப்ப நான் சொல்றதுக்கெல்லாம் வாசிப்பியா? இப்ப நம்ம ஊர்ல கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு வச்சுக்க தம்பி. கும்பாபிஷேகத்துல கும்பத்துல தண்ணி ஊத்துறாங்க. கும்பத்துல மட்டும் தண்ணி ஊத்துவ தம்பி, வேற பக்கம் தண்ணி ஊத்துறாதிய. இப்ப கும்பாபிஷேகத்துக்கு வாசிக்கணும். கும்பத்துல தண்ணி ஊத்த போறாங்க. எப்படி வாசிங்க? வாசிக்க பாப்போம். கும்பத்துல மட்டும் தண்ணி ஊத்த, கும்பாபிஷேகத்துக்கு வாசிக்கணும். வாசியா? பலே. இப்ப திருவிழாக்கு கரகம் பறிச்சு வர்றாங்க. இப்ப கரகம் பறிக்கும் போது வாசிக்கணும். எப்படி வாசிப்ப? கரகம் எங்க இருந்து? அம்மா பூஞ்சால இருந்து கரகம் வந்துட்டு இருக்கோம். அம்மன் பூஞ்சால இருந்து கரகம் வந்துட்டு இருக்குது. இப்ப சாமி வந்து கரகம் இருக்கிற பூஜாரி கரகத்தை தூக்கி பார்த்து நின்றுட்டு இருக்கிறாரு. நீ வாசிக்கிற வாசிப்படுறதே இப்ப சாமி வந்து கரகம் அப்படியே கிட்டு கிட்டு பூஜாரிக்கு வரணும். தூக்கு பார்ப்போம். சாமி சாமி, யாரு சாமி? பொறுமை 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 பொறுமை. பிள்ளைய போட்டு அவட்டாத சாமி. சாமி சாமி, பிள்ளைய போட்டு அவட்டாத சாமி. சார் சொல்லு சாமி. வந்துட்டா. சரி, எங்கன சாமி? தரங்கம்படி தாண்டி. எங்கன சாமி? எங்க கண்ணுக்கு தெரியலையே. நல்லா பாரு, ஜெயம் கொண்டு தாண்டி வரணும் பாரு. எங்க சாமி? சாமி சாமி, பொறுமை பொறுமை. பாத்துட்டு சாமி. சாமி நாடமணிக்கு முன்னாடி தெரியுதான் பாருப்பா. ஆமா சாமி, சுத்தமா தெரியல சாமி எங்களுக்கு. ஆமா. உங்க அண்ணுக்கு தெரியலையா? சத்தியமா தெரியல சாமி. அப்போ முன்னாடி பத்தினி இல்லடா சாமி, நல்லா ஜிகிஜி தெரியல. அப்போ முன்னாடி தர்ம பத்தினிடா. சரி, வந்திருக்கிறது யாரு தெரியுமாடா? யார் சாமி வந்தா? பொறுமை பொறுமை. எலுமிச்சம்பழம் வேணுமா சாமி? புது கல்யாணம் பண்ணவே பிள்ளைய போட்டு ஆவாட்டாத. ஏய், வந்திருக்கிறது யாரு தெரியுமாடா? யாரு சாமி? நான் தான்டா உங்க அக்கா புருஷன். ஊமடே. அம்மா, எதுக்கு வந்து அக்கா புருஷன்? அடா டேய், டேய் அக்கா புருஷனுக்கு எனக்கு ஆகாது தெரியுமா? அக்கா புருஷனுக்கு நீ கேட்ட உடனே மலையேறிச்சுடா சாமி. சரி, பரவாயில்லையா? ஆமா. இப்ப கல்யாணத்துக்கு வாசிக்கணும். சரி. தாலி கட்ட போறாங்க. ஆமா. எப்படி வாசிப்ப? கல்யாணம் யாருக்கு? கல்யாணத்துக்கு வாசிக்க. கல்யாணம் யாருக்குன்னு சொன்னதை வாசிப்பியா? அண்ணன் ஒரு மைசூர்காரங்க சிறப்பா உட்காந்துருக்காரு பாரு. ரொம்ப சிரிச்ச முறை உட்காந்துருக்காரியா. அண்ணனுக்கு கல்யாணம். நல்லா பாருங்க. அண்ணனுக்கு கல்யாணம். கல்யாணம் 2 கல்யாணம் பண்ணிட்டியா? ஒண்ணு தானே, அதுக்கு மேல சலிப்பா சொல்றாரு ஒண்ணுன்னு. இப்ப அண்ணனுக்கு கல்யாணம். ஆமா. தாலி கட்ட போறாரு. எப்படி வாசிப்ப? இப்ப தாலி கட்டி முடிச்சாச்சு. சரி. அன்னைக்கு நைட்டு ஒண்ணு நடக்கும். என்ன? முதல் ஒண்ணு நடக்கும். முதல் இலவா முதல் இரவு ஒண்ணு நடக்கும்யா. அப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் நைட்யா? ஃபர்ஸ்ட் நைட்னா சாந்தி முகூர்த்தம் பாக்க. ஒரு 1/2 லிட்டர் கொண்டு அந்த மூத்திரம் சாந்தி முகூர்த்தம்டா. நீ வேற. சாந்தி முகூர்த்தம். ஆமா, புது மாப்பிள்ள புது பண்ணி ரூமுக்குள்ள விட்டுருவாங்கய்யா. எல்லாம் உள்ள விட்டு பேய் ஓட்டுவாங்களா? உள்ள விட்டு பேய் ஓட்டுறாங்கடா. பிசாது பிடிச்சிருக்குது, பேய் ஓட்ட போறாங்க. பால் பழம் கொடுப்பாங்கப்பா. இதுல யார் பால் கொடுக்கறது? மாப்பிள்ளை பழம் கொடுப்பாரு, பொண்ணு பால் கொடுக்க. வாழைப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, மாட்டுப்பால், இந்த பாலுக்கு. நீ வேற பாலுக்குலாம் போயிடாதீங்க. சரி, ஆவின் பாலுக்கு போயிடாதீங்க. ஆவின் பால் ஜாக்கெட் பண்ணணும். இப்ப 2 பேரும் உள்ள போயிட்டாங்க. சரி, இப்ப கல்யாணத்துக்கு அண்ணே முதல்ல வாசிக்கணும். எப்படி வாசிப்ப? என்ன நாங்க வாச்சு அவருக்கு என்ன வேலை? நீ வாச்சு அவருக்கு என்ன வேலை? முதல்வருக்கு வாசிங்கயா. ஒரு எடுத்துக்காட்டு. அவருக்கு வயசு எத்தனை? வயசு என்ன? அண்ணனுக்கு என்ன முதல் கல்யாணம் பண்ணி வைக்க போற? 3ஆவது கல்யாணம் நினைச்சுக்க. 3ஆவது கல்யாணத்துக்கு எப்படி வாசிக்கணும்? வாசிங்க பாப்போம். 3ஆவது கல்யாணத்துக்கு என்னப்பா? என்ன ரொம்ப என்ன ரொம்ப சொனங்கறியா? ரொம்ப சொனங்கறியா? என்னடா ஓட்ட உழுவத்துக்க ரொம்ப சொன்னங்க. இப்ப 3ஆவது கல்யாணத்துக்கு, இப்ப 2ஆவது கல்யாணத்துக்கு வாசிக்கணும். 2ஆவது தம்பி, 2ஆவது கல்யாணம் 40 வயசுல. 40 வயசுல எப்படி வாசிக்கணும்? வாசி பார்ப்போம். என்ன ரொம்ப சொனங்கரிச்சா? சரி, இப்ப 3ஆவது யாரு தெரியுமா? இப்ப உங்களுக்கு முதல் இரவு 20 வயசுல. 20 வயசுல முதல் தான் எப்படி நடக்கும்? உங்க 4 பேத்துக்கும்
நாடகத்துக்கு ஒரே ரூம்ல அடிச்சு செத்து போயிருக்கா ஒரு ஆள் ஊறிடுவாரு தம்பி உங்க 4 பேத்துக்கு எப்படி வாசிப்பிய வாசிங்க பாப்போம் ரொம்ப சிறப்பு பக்கமே அருமையான பக்கம் மிளகல் எங்களுக்கு விடிய போய் தாளம் வாசித்திருப்பது அருமை தம்பி தனபால் அவர்கள் விடிய வரை தாளத்தை சிறந்த முறையில் வாசித்து கொண்டிருப்பார் தாளம் 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 மற்ற சிறந்த முறையாக நாங்கள் சிறியதாக பேசினாலும் தங்கள் காதுகளுக்கு மிகவும் நல்ல தெளிவாக உங்க முன்னால் ஒலி அமைத்துக் கொண்டிருப்பது சிறந்த முறைகள் எங்கள் தமிழகமங்கு வெற்றி முரசு கொட்டி வரும் சிறந்த முறையாக எங்களுடைய உலகத்தை சேர்ந்த எங்களது வேலவன் ஆடியோஸ் வேலவன் ஒலி என சாப்பாடுனா அருமையான ஒரு ஏற்பாடு சாப்பாடு தன்புலங்களுக்கும் ஊர் பொதுமக்கள் அனைவர்களுக்கும் நாடக கலைக்கும் சார்பாக மனமார்ந்த நடிகை அந்த வணக்கம் மற்ற சிறந்த முறையாக நாடகத்தை வைத்த அத்தனை அனுபவங்களுக்கும் நாடக கலைக்கும் சார்பாக மனமார்ந்த நடிகை அந்த வணக்கம் நாடக அமைப்பாளர் பாசமிகு அருமை தம்பி ராஜ நடிகருமாக எங்களது யூடியூப் சேனல் புகழ்பெற்ற அருமை தம்பி ஏபி குணசேகர் அவர்கள் நாடகத்தை அமைத்து கொடுக்கிறார் அமைத்து கொடுத்த தம்பி அவர்களுக்கு மனமார்ந்த நடிகை அந்த வணக்கம் எல்லா பெட்டிக்கிற மாமா ஆடு அழகி அபிநய சுந்தரி மணப்பாறை சிட்டு புதுக்கோட்டை லட்டு இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக வயசுக்கு வந்து வராமல் இருக்கும் இது என்ன அதிசயமா இருக்கு சிறந்த முறையாக நாட்டிய தாரகை நாட்டிய சரங்குவலி பாசமிகு அன்பு சகோதரி யூடியூப் சேனல் புகழ்பெற்ற அருமை அன்பு சகோதரி இவருக்கு மட்டிலே சாந்தி ஸ்ரீ அவர்கள் இவருக்கு மட்டிலே டான்ஸ் பின் கணக்கு மயங்கவில்லை அவ முகத்தை கண்டா பிடிக்கவில்லை என்ன தெரியவில்லை அவ நினப்பு என்ன புரியவில்லை வாசல் இல்ல வழியும் இல்லை எனக்கு இப்போ தெரியவில்லை ஏனாண்டா சம்சாரம் ஆமானே போற சஞ்சாசம் வேணானே வேணாண்டா சம்சாரம் ஆமானே போற சஞ்சாசம் வேண்டானே வழியே நீ விடுடா அருமையான பாட்டு மாமா ரொம்ப சிறப்பு அதே மாதிரி எப்படி சுறுசுறுப்பா பாட்டு படிச்சலோ அதே மாதிரி கடைசி பேரு என்ன கரகம் தெரியல எல்லாத்தையும் பேரையும் சொல்றது நான் தான் கடைசி பேர் எங்க பேர் என் பேரு அட புள்ளப்ப தாண்டா அப்ப நம்ம ஆம்பளை புள்ள எடுத்து மாட்டிட்டு வந்துட்டோம் அது பொம்பளை புள்ள அப்பதான் உள்ள சட்டி மாட்டுது அப்படியே என்ன அம்மனை குண்டியாவா அது மாதிரி வந்து வேற மாதிரி ஆயிப்போம் பேசாம இருங்கடா நீங்க வேற என்னத்த கொஞ்சானையா உலகாரங்க உங்களை நம்பி விட முடியாதுடா மோசமான பயிலடா நீங்க பிள்ளை மாட்டுது ஆமா இல்ல இப்பதான் குத்திக்கிட்டு இருக்குது தோடு குத்துது புள்ள வந்துடும் என் பேருக்கு எல்லாத்துக்கும் பாட்டு படிச்ச மாமா சரி சிறப்பா ஒரே தூக்கு நெருங்குடா ஊருக்கு போலாம் காலையில வெள்ள நான் போயிட முடிச்சு கொண்டு வரேன் காலையில முடிஞ்சாரு ஆரம்பிச்சியா வீட்டு பிள்ளை பத்தோலி விடாத பிறகு நம்மள எங்க போனாலும் சிறந்த முறையாக உங்க வீட்டு பிள்ளை இவருக்கு மாதிரி அப்படி போடு அப்படி கோயில்ல இருக்கிறத போற அள்ளிட்டு வந்துரு உட்கார் காலையில மட்டும் நீ எங்கிட்டும் போயிடாத என்ன பிராண்டை சாப்பிட்டான்னு எழுதி கொடுத்துட்டு போயிரு உட்கார் போ விடியறதுக்குள்ள கோயில்ல இருக்கிற மாலை பூரா இங்க வந்துட மாட்டேங்குது எனக்கு கிளம்பிட்டாலும் ஆமா கோயில் மாலை போட்டோன்னு விட்டு ஏறுதுடா சாமி ஆனா கடைசியா பேர் சொல்லும் போது மாலை கொண்டாந்து போடுறாங்க அருமையா பங்காளி கொடுத்து வச்ச மனையா அருமை ரொம்ப சிறப்பு ஆமா ஓட்ட மேல ஓட்ட உங்க வீட்டு பிள்ளை சிறந்தபடியாக இவருக்கு எப்படி டி பெரிய ஏஆர் ரகுமான் இசை போட்டு இருக்காரு பூல் போட்டு அமுக்குறாரு கடைசி பேர் ஏன் சொல்லுனே உங்க வீட்டு பிள்ளை சிறந்தபடியாக இவருக்கு எப்படி அருமை என்ன தவுள் குத்துங்குதா கடைசி பேர் நாங்கெல்லாம் உட்கார்ந்து கொட்டை புடிச்சு தள்ளி விட்டாங்க ஏதாச்சும் ஒன்று உடைக்கல முடிவுல இருக்கிறீங்க ஆமா உங்க கிட்ட போய் சேர்ந்த டிஆர் ராசை தம்பி அவர்கள் பப்பன் காபை விடிய சந்து வந்து கொத்தல பொடிச்சு விடிய போச்சிருப்பேன் ஒரு நல்ல பாட்டு உயர்த்தி நல்ல வாத்தி பாட்டு பாடியா எலும்புக்கும் சாதைக்கும் மருத்துவம் கண்டேன் இதற்கொரு மருந்தை கண்டேனாம் இருந்தால் அவனை தன்னும் தனியே எரியும் நெருப்பில் விடுவேனா
பலே, பலே. நமக்கும் மேலே ஒருவனடம் அதில் ஆளும் தெரிந்த தலைவனடம் தினம் நாடகம் ஆடும் கலைஞனடம் போனால் போகட்டும் போடா போனால் போகட்டும் போடாம் இந்த பூமியில் இலையாய் வாழ்ந்தவன் யாரடா போனால் போகட்டும் போடாம் போனால் போகட்டும் போடாம் அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என்னது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என்னது அடி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என்னது ஆமா ஆமா